எப்படி நீங்கள் ஒரு வேக்கன்ட் டீச்சர்ஸ் இருக்கும்பொழுது நம்ம வந்து ஒரு தற்காலிக ஆசிரியர்கள் அது வரைக்கும் நம்ம நியமிக்கிறோமோ அது போன்று தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கும் அது தேவை தான். கணினி ஆசிரியர்கள் வரும்பொழுது, ஏன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இப்போ நாங்கள் வந்து சப்ஜெக்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் போகும்பொழுது எங்களுக்கு தேவை தான். கண்டிப்பாக அது சார்ந்து நாங்கள் நல்ல ஒரு முடிவு எடுப்போம். மாணவர் சேர்க்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இப்போ வழக்கு நிலுவையில் இருக்குது சார். அதில் வந்து மத்திய அரசு வந்து நிதியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் மாநில அரசு வந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன சார்? இப்போ வரைக்கும் அது எந்த அறிவிப்பும் வரல. இந்த டைம் அட்மிஷனும் தொடங்கப்பட கிடையாது. இதில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன சார்? அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வழக்கு தொடக்கல, தனிநபர் வழக்கு தொடுத்து இந்த தீர்ப்பு வாங்கியிருக்காரு. அதை பற்றி ஏற்கனவே இப்போ நாங்கள் வந்து எஸ்எல்பி நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். நாங்கள் அது சார்ந்த 3 நாட்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு ஆய்வு கூட்டமும் நடத்தியிருக்கோம். நான் வில்சன் சார் மூலமாக அதுக்கான பணியை செய்ய போகிறோம். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பணம் வரவில்லை, உண்மைதான், ஒத்துக்கிறேன் நான். ஆனால் நம்முடைய தமிழக அரசு இப்போ இந்த முதல் தவணையாக 700 கோடி ரூபாய் இன்றைக்கி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது சார்ந்த பல திட்டங்கள் நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஆர்டி ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு பேசிக். ஒரு பிள்ளைங்களை வந்து தனியார் பள்ளியில் ஏன் எங்கள் பிள்ளைங்க சேரக்கூடாதா என்று நினைக்கிறவங்களுக்கும் நம்ம இழுத்துட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆக்ட் அது. ஆனால் அதுலேயும் இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் அந்த பணத்தை கொடுக்காமல் ஏற்கனவே நமக்கு வழங்க வேண்டிய பணம் ஒவ்வொரு முறையும் அட்வான்ஸ் நாம தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பே பண்ணிகிட்டு இருக்கு, அவங்க தர வேண்டிய பங்கையும் சேர்த்து. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வழங்கிடுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகளாக ஏறத்தால் நமக்கு வழங்க வேண்டிய 600 கோடி ரூபாய் கூட நமக்கு தர வேண்டியது அவங்க நம்பி நம்ம அட்வான்ஸாக கொடுத்தோம் பார்த்தீங்களா, அவங்க சார்பாக வர பணத்தையும் சேர்த்து அதையும் இன்றைக்கி தராமல் அவங்க இழுத்தெடுத்து கொண்டிருக்கிறான்னு பொழுது பிள்ளைங்க விஷயத்தில் இப்படி அரசியல் பார்க்குறார்களே என்கின்ற அந்த வருத்தம் தான். மிக விரைவாக இந்த எஸ்எல்பி மூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சொல்கிறதுக்கான அந்த போர்ட்டல் கண்டிப்பாக திறக்கப்பட்டு அந்த பிள்ளைங்க நான் தான் சொல்லிட்டேன். நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதம் சார்ந்து அவங்க நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை சார்ந்து யாரும் தலையீடு இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடம் என்பது பொதுவான இடம். அங்கே முற்போக்கான விஷயத்தை பற்றி இந்த பிள்ளைங்க வருது, இந்த பிள்ளைங்களுக்கு அறிவியல் சார்ந்து இதை சொல்லித்தாங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லணும். அதை விட்டுட்டு இது மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அதை பிற்போக்குத்தனம் என்று நான் சொன்னேன். நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நம்பிக்கையில் யாருமே தலையிட போகிறதில்லை. ஆனால் அதை கட்டாயப்படுத்துகின்ற விதமாக நீங்கள் சொல்வது அப்படிங்கிறது அது பள்ளிக்கூடம் என்று சொல்லும்போது யூனிஃபார்மாக எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி சொல்கிறதே நாங்கள் வருத்தத்துக்குரியதாக இருக்காங்க. இல்லை நல்லா கேள்வி கேட்குறீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு மதம் சார்ந்து அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம், அதுக்காக நிற்கணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அவங்கள வந்து இந்த நீட்டில் வந்து தாலி கூட அவுத்து வச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ அவங்க எந்த விதத்துக்கு அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அங்கே ஒன்று இங்கே ஒரு பேச்சாக இருக்கக்கூடாது என்பது தான் என்னோட கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.